கதறல் கேட்டிடுதே. நானிலம் முழுவதும் நான் ஒரு கோடி நாசத்தின் வழியை நாடிடுதே. இயேசுவின் அன்பு என்னையும் நெருக்க எழும்பிடுவோம் நாம் வாலிபரே. உங்கள் யாவருக்கும் திருத்துவ ஞாயிறின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 50வது நாள் பெந்தைக்கோஸ்தே திருநாள், நாம் விடுதலையின் திருநாளை நாம் கொண்டாடுவது வழக்கம். அதைத் தொடர்ந்து அடுத்து வர வாரத்தின் முதல் நாள் நாம் திருத்துவத்தை நாம் கொண்டாடுவது வழக்கம். ட்ரினிட்டி சண்டே என்று இன்று பொருள். இன்று ட்ரினிட்டி சண்டே என்பது கொஞ்சம் வித்தியாசமான தலைப்பை நம்முடைய தென்னிந்திய திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படின்னா, போலந்து நாட்டில் பெடராஸ்கிங்கிற ஒரு மனிதர் நல்ல வயலின் வித்துவான், சிறப்பான வயலின் வித்துவான். அவற்றை 2 தம்பிமார் போனாங்க. போய், ஐயா, எங்களுடைய கல்லூரி ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கிறோம், எங்களுக்கு கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட முடியல, ஏதாவது நீங்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று 2 தம்பிமார் ஃபீஸ் கட்டுறதுக்காக உதவி கேட்டாங்க. ஏன்னா இது நமக்கு ஜூன் மாதம் என்பது கல்வி ஆண்டுடைய முதல் மாதத்தில் இருக்கிறோம். 25-26வது கல்வி ஆண்டுடைய தொடக்கத்தில் இருக்கிறோம். 3வது வாரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு பக்கம் ஒரு தம்பி அவன் பிள்ளைக்கு 3rd ஸ்டாண்டர்டுக்கோ 4th ஸ்டாண்டர்டுக்கோ ஃபீஸ் கட்டுவதற்கு 60,000 ரூபா செலவாகுதுன்னு ஒரு தம்பி சொல்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறாரு, எல்கேஜிக்கு ஃப்ரீ கேஜிக்கு ஃபீஸ் கட்டுற 1.5 லட்ச ரூபா வேணும்னு சொல்கிறார். 1.5 லட்ச ரூபா வேணுங்கிறாரு. இன்னொருத்தர் சொல்கிறாங்க, 1000 ரூபா கல்லூரிக்கு என் பிள்ளை +2 முடித்து கல்லூரிக்கு பிகாமில் சீட்டு கிடச்சிருக்கு, இல்லை எம்ஏயில் பிஏயில் சீட்டு கிடச்சிருக்கு, இங்கிலீஷில் கிடச்சிருக்கு, 3000 ரூபா என்னால் ஃபீஸ் கட்ட முடியலன்னு இன்னொருத்தர் சொல்கிறாங்க. இன்னொருத்தர் 1000 ரூபா கூட என்னால் ஃபீஸ் கட்ட முடியல, கவர்மெண்ட் காலேஜில் வெறும் 1000 ருபீஸ். அம்மா காலேஜ்னு எங்கள் ஏரியாவில் ஒரு காலேஜ் இருக்குது. நம்முடைய முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கல்லூரி அநேக ஏழை பிள்ளைகளுக்கு பொருத்தமாக வட சென்னை பகுதியில், இது எங்களுடைய பின்தங்கின பகுதியில் மீனவர் குவார்ட்டர்ஸ், அந்த இடத்துக்கு பேர் மீனவர் குவார்ட்டர்ஸ், பின்தங்கின பகுதி. அந்த தண்டையார்பேட்டைக்கு பக்கத்தில் இன்னொரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, அந்த யார்டும்பாங்க, தண்டையார்பேட்டை யார்டுன்னுவாங்க. 2க்கு இடையில் உள்ள பின்தங்கின இடத்துல ஒரு கல்லூரி. 1000 ரூபா தான் ஃபீஸு. அதை கட்ட முடியாது கூட நிறையா பேர் 1000 ரூபா ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் கூட இருக்காங்க. அப்படிப்பட்ட காலங்களில் இருக்கிற நாம் அந்த பெடராஸ்கி ஐயாட்ட, அந்த வயலின் வித்வான்ட்டு போய், ஐயா, எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு 2 வாலிபர்கள் கேட்டாங்க. அவர் சொன்னார், என்னுடைய வயலினுடைய ஒரு கான்செப்ட், ஒரு இசைக்கருவி மேளா நடத்துங்க, இசை மேளா ஒரு கான்செப்ட் நடத்துங்க, அதன் மூலம் வர்றதை வச்சு நீங்கள் செலவை பார்த்து கொண்டு நீங்கள் அதுக்குள்ள ஃபீஸ் கட்டுங்கன்னு சொல்லிட்டாங்க. 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம், ஹாப்பியாக அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணாங்க, நிறையா விளம்பரம் பண்ணாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு மண்டபத்தை, நம்முடைய பாரிஸ் கர்னல் அண்ணாமலை மண்டபத்தை போல், இல்லை மவுண்ட் ரோடில் காமராஜர் அரங்கத்தை போல் ஒரு அரங்கத்தை, நல்ல பெரிய அரங்கத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. நிறைய விளம்பரம் பண்ணாங்க, நிறையா ஸ்பான்சர்ஸை தேடினாங்க, நிறையா பண்ணி அது போட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவு கூட வரல. அதுக்குரிய அந்த சவுண்ட் சர்வீஸ்க்கும் அந்த பப்ளிசிட்டிக்கும் அன்றைக்குரிய செலவுக்கு கூட வரல. அது கூட அவங்களுக்கு ஷார்ட்டு. அது முடிஞ்சோடனே பெடராசிக்கிட்ட போய், ஐயா, அவருடைய மேனேஜர்கிட்ட போய், ஐயா எவ்வளோ நாளும் பண்ணிக்கோ, எனக்கு $200 கொடுத்துரு, மிச்சம் வரதெல்லாம் நீ வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு நாங்கள் ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் போனோம், எங்களுக்கு இன்றைக்கி அந்த செலவுக்கு கூட வரலைங்க. அந்த சவுண்ட் சர்வீஸோடைய லைட்டிங், சவுண்ட் சர்வீஸ், பப்ளிசிட்டி, இப்படி பல அரேஞ்ச்மெண்ட்டு இப்படிலாம் இருக்குது, இதுக்கு கூட எங்களுக்கு வரல, இதுவே எங்களுக்கு கைப்பிடித்தோம், எங்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்களாம். அவர் அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஐயா 200 சொல்லிட்டாங்க, நீ $200 கொடுத்துட்டு தான் முடிக்கணும்னு சொல்லிட்டார் அந்த மேனேஜர். அப்படி முதலாளிக்கு உண்மையான ஒரு எஜமான் அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லிட்டார். அவங்க என்ன செய்யும் தெரியாமல் அந்த அருமையான அந்த அன்பு சகோதரர் பெடராஸ்கியை போய் சந்திக்கிறப்போ அவர்கிட்ட சொன்னாங்க. அவர் சொன்னார், இவ்வளோப்பா குறையுது, எவ்வளோ உங்களுக்கு வேணும்னாரு. அப்போ அவங்க சொன்னாங்க, இதே மாதிரி இவ்வளோ தேவைப்படுதுங்க அந்த சவுண்ட் சிஸ்டம், ஆடியோ சிஸ்டத்துக்குன்னு. அதை விட கொஞ்சம் சற்று அதிகமாக கையில் பணத்தை கொடுத்து நீங்கள் போய் ஃபீஸ் கட்டிக்கங்கன்னு சொல்லி விட்டாராம். இது நடந்து பல ஆண்டுகள் கழித்து போலந்து நாட்டுக்கு அந்த பெடராஸ்கி ஒரு அதிபராக, ஒரு ஜனாதிபதியாக, தலைவராக அந்த போலந்து நாட்டுக்கு மாறிவிட்டார். அன்று நமக்கு 1960 தமிழகத்தில் ஒரு பெரிய வறட்சி, ஒரு பெரிய பஞ்சம் இருந்துச்சு. அதே மாதிரி போலந்து நாட்டில் பெரிய பஞ்சம், மக்களுக்கு உணவே இல்லாத ஒரு காலங்கள். அந்த காலங்களில் பெடராஸ்கி
அங்கே ஜனாதிபதியாக இருக்கிறார். அப்போ அவர் அமெரிக்காவை நாடுகிறார். அமெரிக்காவுக்கு தொடர்பு கொண்டு, ஐயா எங்கள் நாட்டில் பசி பட்டினி, மக்களுக்கு உணவில்லை, உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு ஒரு லெட்டர் எழுதுகிறார். உடனே ஒரு பெரிய 2-3 கப்பல் அளவுக்கு அமெரிக்காவிலேருந்து உணவு பண்டங்கள் வருது. அந்த மக்களுக்கு அந்த காலங்களில் ஒன்றுமே பசியில் இருக்கிற மக்களுக்கு, ஒன்றுமே இல்லாமல் கஷ்டத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைக்குது. ஒரு பெரிய விடுதலை கிடைக்கிறப்போ அந்த பெடராஸ்கி அந்த அதிபருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவர் இந்த பஞ்சங்கள் முடிந்த பிறகு அமெரிக்க அதிபரை பார்க்க போகிறார், அமெரிக்க ஜனாதிபதியை பார்க்க போகிறார், அமெரிக்காவோட பிரசிடெண்ட்டை பார்க்க போகிறார். பார்த்து நன்றி சொல்கிறார். அது ஒரு சின்ன வயதில் ஒரு ஜனாதிபதி. அவருக்கு நன்றி சொல்கிறப்போ அவர் பெடராஸ்கியை பார்த்தோன்னே எழுந்து அந்த சீட்டில் நின்று அவரோடு பேசினாரா. பெடராஸ்கி ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய இந்திய உலகத்துடைய ஒரு ஜனாதிபதி நம்மளை பார்த்து எழுந்து பேசுகிறா, ரொம்ப சந்தோஷமாக பேசி முடிச்சு சொன்னாராம், இனி உங்களுக்கு தெரியுதான்னு அருமையான அன்பு சகோதரர் பெடராஸ்கி கேட்டாரா. எனக்கு தெரியலையேனாரா. ஐயா, இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரிக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் நான் உங்கள்கிட்ட நின்னையா. நீங்கள் கான்செப்ட் நடத்துன்னு சொன்னீங்க, கான்செப்ட் நடத்தி கான்செப்டுக்கே காசுக்கு பற்றாக்குறை. அப்படிப்பட்ட பற்றாக்குறை காலங்களில் நீங்கள் என்னுடைய அந்த பேலன்ஸை கொடுத்து எனக்கு ஃபீஸ் கட்டிங்க. ஒருவேளை அந்த வருஷம் நான் ஃபீஸ் கட்டலனா இன்றைக்கி இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக மாறி இருக்க முடியாதுன்னாராம். ஒருவேளை இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு என்னென்னா, சங்கீதம் 97 வாசிக்கிறப்போ 10வது வசனத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவீர்களே, ஒரு அருமையாக ஆரம்பிக்கிறார். அந்த அருமையாக கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், பூமியை பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கிடவுதுங்கிறார். அந்த கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார். கர்த்தர் நம்மை ஆளும் ஆண்டவர், நம்மை வழிநடத்தும் ஆண்டவர், நம்மோடு கடந்து வரும் ஆண்டவர். ஜோசுவாட்ட சொல்கிறப்போ, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஜோசுவாக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். மோசே ஐயாட்ட சொல்கிறப்போ, என் சமூகம் உனக்கு முன்னால் போகுதுங்கிறாரு. தாவீது ஐயாட்ட சொல்கிறப்போ, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ 18:9 பவுலடிகள்கிட்ட சொல்கிறப்போ, பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி நம்மோடு இருக்கும் ஆண்டவர் சொல்றார். அவர் நமக்கு சொல்றார், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவீர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் நம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி, பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு விடுதலையாக்குகிறார். துன்மார்க்கம் என்பது நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில், வேதனையின் மத்தியில், உலக பிரகாரமான கஷ்டங்கள் மத்தியில் நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். துன்மார்க்கத்தின் கைகளுக்கு நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை வழிநடத்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நின்று நமக்கு நிருப வாக்கியத்தை 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை சொல்கிறப்போ, கடைசியாக சகோதரரே, லாஸ்ட் ஃபைனல், என் வாழ்க்கை முடிய போதுங்கிற கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள். ஜாய், கவலைப்படாத, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் கவலைப்படாதீங்க. டு நாட் worry about. யோவான் 14:1 சொல்கிறப்போ, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, என்னிடத்தில் அன்பாயிருங்கள், கவலைப்படாதீங்க. நீ ஏன் கவலைப்படாதே, திகையாதே, நான் உன் தேவன். உலகத்தில் என்னுடைய 65 வயது வரை இருக்கிறேன்னா, கடந்த ஃப்ளைட்டு ஆக்சிடென்ட் ஆனதுலேருந்து நான் அதைத்தான் நினச்சிட்ருக்கேன். இவ்வளோ ஒரு செகண்டில் உலகம் முடிஞ்சிருச்சு, அவங்க லைஃப் முடிஞ்சிச்சு. எல்கேஜி படிக்கிறப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பார், காலேஜ் படிக்கிறப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சிருப்பார், ஹையை நல்ல கோல்டு மெடல் வாங்கியிருப்பார், நல்ல மனைவி, 3 பிள்ளைகள், லண்டன் வேலை தேடுறதுக்கு எத்தனை முறை லண்டன் எம்பசிக்கு அலைஞ்சிருப்பார், எத்தனை முறை லெட்ரு போட்டிருப்பார். ஃபைனலாக இன்றைக்கி லண்டன் போய் நம்ம ஃபேமிலியோடு செட்டில் ஆகிடுறோம், ஒரு நல்ல நாகரிகம் இந்த நாட்டுக்கு போயிடுறோன்னு அவர் சொன்னார். 3 பிள்ளைகளோடு ஃபைனல் ஃபோட்டோ சில நிமிஷம், சில செகண்ட்ஸுக்கு முன்னால், கிட்டத்தட்ட ஒரு 240 செகண்ட்ஸுக்கு முன்னால் ஃபோட்டோ அனுப்புகிறார். அடுத்த சில நிமிடங்களில் அவர் இந்த உலகத்தில் இல்லை. இதுதான் உலக வாழ்வு. புலம்பல் 3:22 சொல்லார், நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. தீத்து 3:5 சொல்லார், என் நீதி நிமித்தம் ரட்சிக்கலை, அவருடைய இரக்கத்தின்படியும் மறுஜென்ம சுவாசத்தின்படியும் புதிதாக்கப்பட்ட பரிசுத்தாவின் வல்லமையினால் அவர் என்னை பாதுகாத்திருக்கிறார்.
அவர் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் நல்லவன் என்பதற்காக அல்ல, நான் நிறைய நன்மை செய்கிறவன் கொடுக்கிறவன் என்பதற்காக அல்ல, நான் ஒரு உயர்ந்தவன் படித்தவன் எல்லா நிலையிலும் சமூகத்தில் உயர்ந்தவன் என்பதற்காக அல்ல, அவருடைய இரக்கம். அதுதான் மோசே ஐயா கட்டளைகளை பெறுவதற்கு யாத்ரா 34ஆம் அதிகாரத்தில் போய் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருந்து இந்த மலையில் சீனா மலையில் தன்னை தாழ்த்துகிறார். பவுடூன் தரை மட்டும் குனிந்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறப்போ நான் ஆண்டவரையே சொல்கிறாங்க, நான் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். நான் இரக்கம் உள்ள ஆண்டவர், மன உருக்கம், கம்பட், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று ஏசாயா 40:1 சொல்றார். என் கம்பட் மை பீப்புள், என் ஜனத்தை ஆற்றுங்கள். அதான் தாவீதையா சொல்றப்பா சங்கீதம் 145:8 அவர் இரக்கம் உள்ளவர். பவுலடிகள் பல இடத்துல சொல்றார் இரக்கம் உள்ள ஆண்டவர், அவர் இரக்கம் உள்ள ஆண்டவர். அதுதான் அந்த இரக்கம் அவர் மேலே நம்மளோட அந்த இரக்கம் வர்றப்போ 2 கொரிந்தியர் 13:1 சொல்லுது, கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள். பெர்ஃபெக்ஷன்கிறார், நற்சீர் நன்மையானது செய்யுங்க. அதே 9ஆம் வசனத்திலே அதே சொல்லார், நீங்கள் நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள், அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணமாகிய தேவன் உங்களோடு இருப்பார். அன்புக்கும் சமாதானத்துக்கும் வில் பி வித் யூ. ஆண்டவர் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். அந்த காட் லவ் அண்ட் பீஸ், அன்புக்கும் சமாதானத்துக்குள்ள தேவன் நம்மோடு இருக்கும் ஆண்டவர். ஆண்டவர் என்ன எப்பவுமே அன்புள்ளவர், இரக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் எப்பவுமே கடந்து வரும் ஆண்டவர். எப்படி லவ்னா அவர் ஆண்டோடைய அன்பு எப்படி இருக்குன்னா, ஒரு கவர்னர் டெல்லியிலேருந்து தாஜ்மஹால் போய்கிட்டு இருந்தாராம். போகிற வழியில் நிறையா கொய்யா தோப்பு மாந்தோப்பு இருக்கும். அதில் பறவைகள் தூக்கணாங்குருவி கூடு நிறைய இருந்ததாம். அந்த கவர்னருடைய ஒய்ஃப் அந்த தூக்கணாங்குருவி கூடு ரொம்ப அழகாக இருக்குது, அதுக்குள்ளே குஞ்சுகள் இருக்குது, அந்த குஞ்சோடு அந்த கூடு எனக்கு வேணும்னு அந்த அம்மா கேட்டுச்சான். மனைவி கேட்டதை செய்யலைன்னா கொஞ்சம் வீட்டில் இருக்கிறது கஷ்டம், செஞ்சு தான் ஆகணும். என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் 87க்கு எனக்கு மேரேஜ் ஆச்சு. கிட்டத்தட்ட இதுவரை சொன்ன சில காரியங்கள் செஞ்சு தாங்கணும், வேறு வழி இல்லை. அதனால் கவர்னர் இறங்கி தன் டிரைவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்தா தூக்கணாங்குருவி அந்த வாட்ச்மேன் இருக்கார் வாங்கிட்டு வந்தாரா, வாட்ச்மேன்ட்ட கொடுத்தாரா. அந்த டிரைவர் போய் வாட்ச்மேன்ட்ட கொடுத்த, ஐயா அந்த தூக்கணாங்குருவி கூட கொடுங்கன்னு கேட்டாராம் வாட்ச்மேன்ட்ட. வாட்ச்மேன் இது விற்கிறதுக்கு அல்லன்ட்டார். இந்த பிஷப் எலெக்ஷனில் ஒரு குருவானவர் வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார், பார்த்துருப்பீங்க. என் ஓட்டு விற்பனைக்கு அல்லன்னு ஒருத்தர் போட்டிருந்தார். அதே மாதிரி அவர் இது விற்பனைக்கு இல்லையா, தூக்கணாங்குருவி விற்க முடியாதுன்றார் டிரைவர்கிட்ட. கவர்னர் அவர் நினச்சவனையை கந்தல் பண்ணிடுவார், இவ்வளோ துட்டு கொடுக்குறாரு, தோத்திரம் போயிட்டு வா குவிக்கிறது இல்லைன்ட்டார். அவரை உடனே ஐயாட்ட போய் சொல்லிட்டார். ஐயா வந்தார், ஏய் தயவு செஞ்சு கொடுப்பார், ரொம்ப கெஞ்சினார், கூத்தனார், திட்டினார், போயிட்டு வாங்கன்ட்டான். கடைசி எதுக்குப்பா தரமாட்டிக்கான்னா. அப்போ சொன்னார், அது ஒன்றும் இல்லைங்க, அந்த தூக்கணாங்குருவி கூடு இந்த தோட்டம் எஜமானுக்குரியது, நான் வேலைக்காரன், அவர் 4 ஜெம்மை விற்க முடியாது. சரி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு கொடுக்குறீங்க, அதை விற்றா அதுக்குள்ளே அந்த குஞ்சு இருக்குது, அந்த குஞ்சை விட்டுட்டு அவங்க தாய்ப்பறவை வெளியே இறை தேடி போயிருக்கு. இப்போ அந்த தாய்ப்பறவை தேடி வந்தால் அந்த குஞ்சுக்கு யார் பதில் சொல்கிறது சொல்லுங்களேன். குஞ்சை காட்டலைன்னா பறவை எப்படி துடிக்கும். அந்த நாய் குட்டி போட்ட கொஞ்ச நேரத்தில் குட்டியை தூக்கிட்டு போனால் நாய் எப்படி சத்தம் போடும். கோழி அடகாத்து குஞ்சு பொறிச்சோன்னா அந்த குஞ்சை போய் தொட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் கொத்திடும், பயங்கரமாக அடிக்கும். கோழி பறந்து அடிக்கும், தெரியுமா உங்களுக்கு. அதே மாதிரி தான் அந்த தேடும் இல்லைங்க, அது எப்படிங்க கொடுக்குறது. அவனுடைய அன்பு எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் ஒரு சாதாரண உலக பிரகாரமாக ஒரு வாட்ச்மேன் மாதம் ஒரு 3000 ரூபா சம்பளம் காட்டில் படுத்து வாட்கிற வாட்ச்மேனுக்கு அப்படி வாழ்வு இருந்தால், தாயின் கருவில் உருவாகும்னே என்னை தெரிந்து கொண்ட ஆண்டவர் உன் சிறு வயதில் தொடங்கி முதிர் வயதுவரனை தாங்குவேன், ஏந்துவேன், தப்பிப்பேன் சொன்ன ஆண்டவர் என் மேலே எப்படி அன்புக்கும் எனக்கு சமாதானத்தை கொடுக்கும் ஆண்டவர். அமைதியற்ற நிலைமையில் இந்த ஜூன் மாதத்தில் ஃபீஸ் கட்டணும்,
கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை பிள்ளையை சேர்க்கணும், நான் இந்த ராத்திரி 2 மணிக்கு 1 மணிக்கு போய் லைனில் நின்னேன், அந்த ஸ்கூலில் தான் இடம் வேணும்னு, அங்கே இடம் கிடைக்கல, கஷ்டத்தோடு ஜெபித்து கொண்டிருக்க நம்முடைய தேவைக்காக ஐயா கார்பரேஷனில் படித்த பிள்ளையும் அந்த மார்க் தான் வாங்கி அதுவும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிருக்கு, அந்த குட் ஷெப்பர்டில் படித்த பிள்ளையும் முதல்வர் ஆகிருக்கு. ஆண்டுடைய சித்தம் இருந்தால் அந்த ஆண்டுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் எப்பொழுது நம்மை கைவிடாத ஆண்டவர். அந்த ஆண்டவர், அதுதான் அந்த திருத்துவ ஞாயிறில் நாம் நற்செய்தி பொருள் மக்களாய் காணப்படுகிறோமா. ஏன்னா அந்த வசனத்தை முடிக்கிறப்போ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவின் வழிநடத்தலும் மூவொரு கடவுள் நம்மோடு இருக்கிறார். இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான மெசேஜ். திருத்துவத்தை தொட்டால் முடியாது. அதனால் அடுத்த மெசேஜில் ஐயர் திருத்துவத்தை பற்றி தெளிவாக பேசிடுவாங்க. ட்ரினிட்டி, ஏன்னா தேவனாய் கடவுள் நானேங்கிறார் யாத்ராம் 20. மார்க்கில் சொல்கிறப்போ இஸ்ரவேலை கேள் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரேங்கிறார். இப்போ திருத்துவம் எப்படி? ஆனால் மூவொரு கடவுள் ஆதியாம் 1ஆம் அதிகாரத்தில் ஜலத்தில் மேல் தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். யோவான் 1ஆம் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது, அவர் மூலம் சகலம் உண்டாயிட்டு அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. எந்த மனுஷன் பிரகாசிக்கிற ஒளியே அந்த ஒளிங்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பரலோகத்தில் சாட்சிடுகிற ஒரு மூவர், பிதா வார்த்தை ஆவி, பூமியில் சாட்சிகிறது மூவர், ரத்தம் ஜலம் வார்த்தை. மூவொரு கடவுளாய் அரசாளும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்ம கூட இருக்கிறார். எப்போ நம்ம கூட இல்லைன்னா 2 நாளாம் 7ஆம் அதிகாரத்தில் என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என்னை நோக்கி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தன்னுடைய பொல்லாத வழியை விட்டு இடத்தில் திரும்பினார். முகத்தை தேடணும், அவரை தேடி வந்திருக்கிறோம், அவர் நாமத்தை தேடி வந்திருக்கிறோம், விடுதலைக்காக அவருடைய ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற அவர் சீக்ஸ் டு த ஃபேஸ், அவர் முகத்தை தேடணும். ஆண்டவர் இங்கே இல்லை. எதுக்கு இல்லைன்னா அவர் தூரமாக போயிட்டார் நம்மளை விட்டு, நம்முடைய அப்புறம் பொல்லாத வழியை விட்டு திரும்பி. நீங்கள் எப்படிப்பட்ட கஷ்டம், எப்படிப்பட்ட வேதனை, எப்படிப்பட்ட துன்பத்தில் இருந்து வந்தாலும் ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்குறப்போ, தன்னுடைய பொல்லாத வட்டியை விட்டு திரும்புகிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நிச்சயமாக வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர், எப்பொழுது நம்மை உயர்த்தும் அந்த உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவர் ஒரு காலம் நம்மை கைவிடுறதில்லை. அந்த திருத்துவ ஞாயிறில் அந்த மூவொரு கடவுளாய் நம்மை அரசாட்சி ஆண்டவர் ஐயா, அந்த பிதா, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவின் வல்லமை நம்மோடு இருக்குங்க. நம்ம எதற்குமே பயப்பட வேண்டாம். அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாக ஒரு விடுதலை கொடுக்கும் ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் கைவிடுறதில்லை. அவர் எப்பவுமே நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். இன்னைக்கு புதிதான இடத்துல ஒரு சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம். ஒரு இடத்துக்கு நந்தியம்பாக்கங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். ஒருத்தர் வீடு ஹவுஸ் வாமி, சின்ன பழைய வீடு, நீங்கள் வந்து ஜோம் பண்ணுங்கன்னு கூப்பிட்டார். அந்த இடத்துல உடனே ஒரு சர்ச் ஆரம்பிக்கணும் ஒரு ஐடியா வந்துச்சு. அவங்க வீட்டு மேலறையை கேட்டோம். அவர் உடனே சாவியை மேலில் போய் நீங்கள் ஷெட்டு போட்டுக்கோங்க, நடத்திக்கோங்கன்றார். ஷெட்டு போட்டு நடத்தி எங்களுடைய பிரான்ச் சர்ச் கார்கில் நகர் மக்கள் ஒவ்வொரு வாரமும் அங்கே போனாங்க. அங்கே இருக்க ஒரு மக்கள் எஸ்டி மக்களை பார்த்து, பின்தங்கின மக்களை பார்த்து ஒரு 250 குடும்பம் அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்து ஒவ்வொரு நாளும் போகிறப்போ அந்த மக்களை ரொம்ப பின்தங்கின, கார்கில் நகரும் ரொம்ப பின்தங்கின ஒரு பகுதி. கார்கில் நகர் உங்களுக்கு தெரியும், அந்த வட சென்னையில் கடைசி அந்த MFCPCL சென்னை பெட்ரோலியம் கெமிக்கல் லிமிடெட் பக்கத்தில் பின்தங்கின ஒரு பகுதி. அந்த மக்கள் ஒவ்வொரு வாரமும் போய் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பப்ஸில் ஒரு பிஸ்கட்டு ஏதோ ஒன்று கொடுத்து அந்த பிள்ளைகளை சேர்த்து அந்த பிள்ளைகளுக்காக ஊழியம் அந்த ஆண்டோடைய வார்த்தையை சொன்னாங்க. அந்த பிள்ளைங்க இவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஆகிட்டார். அப்போது ஒருத்தர் வந்து, நான் ஒரு கிரவுண்டு இடத்த தரேன், 15 லட்ச ரூபா இடம், அங்கே அது வேல்யூ, நீங்கள் சர்ச்சை ஆரம்பிக்கிறீங்களான்னு கேட்குறாரு. ஃப்ரீயாக தர்றேங்கிறார், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி தந்துடுறேங்கிறார். அவங்களுக்கு புரியலை. 15 லட்ச ரூபா இடத்த இந்த காலத்தில் யாரா ஃப்ரீயாக தருவான்னு ஒன்றுமே புரியல. ஆனால் அவங்க எல்லோரும் வாடகைக்கு இருக்காங்க. வாடகை எவ்வளோன்னா 300 400 வாடகை. அப்போ அவங்க வீடு எப்படி இருக்கும் பாருங்கள், அடிப்படை வசதி இல்லாத ஒரு மக்கள். போனவங்களும் அப்படி தான், அங்கே இருக்கவங்களும் அப்படி தான். காரணம், அந்த மக்களோடு இவங்க இணைந்து பணி செய்ததால் ஆண்டவர் பாருங்கள் ஒரு எவ்வளோ பெரிய இடத்த அந்த சர்ச்சைக்கு தர்றார். இதுதான் ஆறுதல் அடைவது. கிட்டத்தட்ட இது 1 வருஷம்தான் முடிஞ்சிருக்கு.
அந்த மக்களுக்கு கடந்த கிறிஸ்மஸோ ஏதோ ஒரு நாள் பிரியாணி அனுப்புகிறோம். பிரியாணி அவங்க பார்த்ததே இல்லையா, சிக்கன் பிரியாணி. நமக்கு பிரியாணி இல்லைன்னா ஃபங்க்ஷனே இல்லை, புரோட்டாவும் பிரியாணி இல்லைன்னா ஃபங்க்ஷனே நமக்கு இல்லை. ஆனால் ஒரு இடத்த பாருங்கள், ஒரு மனிதர் கூப்பிட்டு நேற்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரைடே பண்ணி கொடுத்துட்டார். இன்றைக்கி அவர் வயதானவர், திரும்ப வர முடியாதவங்களுக்கு ஒரு சர்வீஸ் 12 மணிக்கு. ஆண்டவர் நம்ம நன்மை செய்கிறப்போ, அதுதான் அப்போஸ்தலர் 10:38 அந்த சொல்கிறப்போ, நசரேயனாகிய இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் கட்டுகளை உடைத்தெறிகிறவராய் சுற்றி. திருத்துவ ஞாயிறில் நாம் நன்மை செய்கிற மக்களாய் காணப்படுகிறோமா? நம்ம ஒரு மக்களுக்கு நன்மை செய்கிறப்போ நிச்சயமாக எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர், வேதனைகளை மாற்றும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு வந்திருக்கிறார். அவரை நோக்கி, தகப்பனே எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த கால வேளையில் உம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு தாங்க, வழிநடத்தலை தாங்க தகப்பனை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்க்கிறப்போ நிச்சயமாகவே நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆம் தகப்பனே, இந்த திருத்துவ ஞாயிறில் உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய கிருபையை தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய இரக்கத்தை தேடி வந்திருக்கிறோம், உம்முடைய வழிநடத்தலை தேடி வந்திருக்கிறோம்ப்பா. எங்களை ப்ளஸ் பண்ணுங்கப்பா. என் கண்ணீரான வாழ்வை உம்முடைய பாதத்தில் சொல்லிட்டப்பா. நீங்கள் கவனித்திருக்கீங்க. இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்தவைகளின் செவிகள் கவனிக்கிறதுன்னு சொன்னீங்க. இந்த ஸ்தலத்தில் என் கண்கள் என் இருதயம் என்னாலும் தங்கி இருக்கிறதுன்னு சொன்னீங்க தகப்பனே. ஒரு விசை கூட தகப்பனே, இந்த ஸ்தலத்தில் உம்மை நோக்கி தகப்பனே, உம்முடைய கிருபையை தேடி தகப்பனே, உம்முடைய இரக்கத்தை தேடி ஐயா, உம்முடைய தூய ஆவியுடைய மகிமை இங்கே இருக்கீங்க. எனக்கு வாழ்வு கொடுத்த இடம், எனக்கு விடுதலை கொடுத்த இடம், என் திருமணம் நடந்த இடம்பா. இந்த திருமணம் நடந்த இடத்துல, இந்த திருமணம் நடந்த இந்த வாரத்தில் உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறேன். ஒரு விசை கூட மனமிறங்கப்பா. என்னை பிளஸ் பண்ணுங்க தகப்பனே. ஒரு விசை கூட. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதோ நான் கேட்பேன் என்று ஏசாயா 65 சொல்லியிருக்கீங்க. கூப்பிடுவதற்கு முன்னே மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் கூப்பிடுதலை கேட்பேன் என்று சொல்ல அந்த உயிருள்ள ஆண்டவர் இந்த நாளில் என்னுடைய கூப்பிடுதல், என்னுடைய கஷ்டம், என்னுடைய வியாதி, என்னுடைய சகோதரியுடைய வியாதியை சொல்லி ஜெபித்திருக்கேன். என் சகோதரியுடைய கணவர் இல்லாத வறட்சியான நிலைமையை சொல்லி ஜெபித்திருக்கிறேன் தகப்பனே. என் பிள்ளைகள் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க, என்னையால் உதவி செய்ய முடியல. என் பிள்ளைகளுக்கு உதவிக்காக நான் ஜெபித்திருக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டிருக்கீங்கப்பா. ஒரு விசை கூட மனமறைச்சு, என்னுடைய நண்பர் கேன்சர்னால மரண படுக்கை, டாக்டர் டேட் கொடுத்துட்டாங்க, 40 நாளோ 50 நாட்களோ. ஆனால் நீர் விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா? ஒரு விசை கூட அந்த சகோதரனுக்கு விடுதலை தகப்பனே. ஒரு விசை விடுதலை. என் சகோதரி வீடு ஜப்திக்கு வந்துருச்சு, ஜப்திக்கு வந்த என் வீட்டிற்கு ஒரு விடுதலை கிடைக்கிற நம்பிக்கையோடு நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஒரு விசை கூட என் ஜெபத்தை கேட்டு என் சகோதரனுக்கு விடுதலை அர்ப்பணிப்போடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, வழிநடத்துங்க. மீட்பர் இயேசுவுக்குள்ள ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டிடுதே.